ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஒரு சின்ன கதை கேட்கலாமா? காமு சந்தானம் அப்படிங்கிற ஒரு கணவன் மனைவி. காமு வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு, சந்தானம் வந்து கிராமத்தில் வளர்ந்த பையன். இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே வீட்டில் இருந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வைக்கிறாங்க. இவங்களும் கிராமத்தில் வந்து செட்டில் ஆகுறாங்க. காமு வந்து சென்னையில் வளர்ந்த பெண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் வந்து வீட்டுக்குள்ளேயே அவளை போட்டு அடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் வந்து டெய்லியுமே ஒரு 1 hour அல்லது ½ an hour ஆகுது அவளை வெளியே கூட்டிகிட்டு போவான். சந்தானத்தோட அம்மாவுமே இதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அவளை ஹாப்பியாக வச்சுருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே எதுவுமே சொல்ல மாட்டா. இதெல்லாம் பார்த்துட்டு சந்தானத்தோட ரிலேட்டிவ் ஒரு லேடி வந்து அவங்க அம்மாட்ட உட்காந்து டெய்லியுமே பேசிட்டு போகலாம். அப்படி ஒரு நாள் அவங்க அம்மாட்ட வந்து சொல்றா, இந்த மாதிரி உன் மருமகளை ஏன் உன் பையனோட இப்படி ஊர் சுத்த விடுற, டெய்லியுமே பார்க்குறவங்களாம் என்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்றா. மருமகளை எப்பவுமே அடக்கி வைக்கணும், இல்லைன்னா தலைமையில நின்று ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இதை வந்து அவள் காமு வந்து கேட்டுறா. அவளுக்கு வந்து லைட்டா பயமும் வருது. இதெல்லாம் நம்ம அத்தை வந்து மாமியார் வந்து கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக பயப்படுறா. ஆனால் அவளோட மாமியார் வந்து அதெல்லாம் காதுலேயே வாங்கிக்கல. ஆனால் ஒரு நாள் அவளோட நாத்தனார் வந்து வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ அவங்க அம்மாட்ட போயிட்டு, இந்த மாதிரி நீ ஓவராக ஃப்ரீடம் வந்து விடுற, டெய்லியுமே அவங்க ஊர் சுற்றிட்டு இருந்தா என்ன பேசுவாங்க, என்ன நம்ம பேச்சையே கேட்க மாட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறா. என்னைக்காவது ஒரு நாள் வெளியே போனால் பரவாயில்ல, ஆனால் வந்து டெய்லியும் அவங்கள வெளியே விடாத நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதில் இருந்து அவளுக்கு வந்து மனசுக்குள்ள அந்த திங்கிங் ஓடிட்டே இருக்கு அவங்க அம்மாவுக்கு. ஒரு நாள் சந்தானம் வந்து, நீங்கள் 2 பேருமே கிளம்பிடுங்கம்மா, நீயும் காமுவும் வந்து கிளம்பிடுங்க, நம்ம வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, அங்கே போகலாம், அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு, நான் வரலப்பா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் பிடிக்காமல் வந்து அங்கே என்னத்தை நான் பார்க்க போகிறேன், நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. காமுவுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா வேண்டாமா, நான் எப்படி அவங்க வருவாங்களா இல்லை நம்மளை போக விடுவாங்களான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே கிளம்பாமல் இருக்கா. அப்போதைக்கு அவனோட அத்தை வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னம்மா இன்னைக்கு ஊர் சுத்த கிளம்பியாச்சா அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்லிட்டு அவளோட மாமியார்கிட்ட பேச போயிடுறா. இவளுக்கு ஒரே அழுகு தாங்க முடியல. அவள் ரூம்குள்ளே போய் அழுதுட்டு இருக்கா. அப்போதைக்கு சந்தானமும் வந்துடுறான். அவன் ரூம்குள்ளே போன உடனே அவள் அழுறதை பார்த்துட்டு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க, எதுக்காக, யார் என்ன சொன்னாங்க அப்படின்லாம் கேட்குறான். உங்கள் அம்மாவும் மாறிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழறா. அதுக்காகவே இருந்துக்கிட்டு, நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும், என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும், நீ கிளம்பிடு, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஈவினிங் வர்றான். அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போன உடனே அவனோட ஃப்ரெண்டோட மனைவியை அவங்க நடத்துகிற விதம் வந்து இவளுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. என்னடா இப்படியெல்லாம் நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அவனோட அம்மாவும் அவளோட மருமகளை கொடுமைப்படுத்துறதை இவ பார்த்துட்டே இருக்கா. இவங்க 2 பேருக்கும் சமைக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அவளுமே அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து எல்லாத்துக்கும் பரிமாறுறா. இவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவளோட கணவரும் மாமியாரும் வந்து இதில் உப்பு அதிகமாக இருக்குது, நீ என்ன சமைக்கிற, வந்தவங்களுக்கு இப்படி தான் சமைச்சு போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு தட்டை வீசி எறிகிறாங்க. இவங்க வெளியே வந்துடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவள் கேட்குறா, இது என்ன இப்படி பண்ணுறாங்க அந்த பொண்ணை, எனக்கே கோபம் வருது அப்படின்னு சொல்லும்போது இவன் ஒரே வார்த்தை சொல்கிறான், இப்படி இருக்கும்போது நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன்ல, நீ அதை மட்டும்தானே நினைக்கணும், யார் என்ன சொன்னால் என்ன, நீ அதுக்காக அழுகக்கூடாது, நான் எப்போவுமே உன் பக்கத்தில் தான் நிற்பேன், உனக்காக நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதலும் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா, பை அண்ட் டேக் கேர்.